யோ அமேசான் நீயா பண்ணி வச்சிருக்க? ஃபைனலாக இன்வின்சிபிள் சீசன் 3 பார்த்தாச்சு அண்ட் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோனுங்க. சீசன் 1-2 அளவுக்கு வருமானு நினச்சிட்டு உட்காந்து 1-2க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க. ஹீரோஸ் எல்லாம் நல்லவங்க தானே, அதேமாதிரி வில்லன்ஸ் எல்லாரும் கெட்ட நோக்கத்தோடு தான் க்ரைம்ஸ் பண்ணுறாங்களான்னு நம்மளையே சிந்திக்க வச்ச சீரிஸ் தான் இது. ரைட்டிங்கு, டைரக்ஷனு, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ்னு எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. நம்மக்கிட்ட ப்ளூ ஷூட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அனிமேஷனையும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். 7th எபிசோடில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் இன்வின்சிபிளையும் காமிச்சிருப்பாங்க. கிட் ஆம்னிமேன் அதாங்க நம்ம ஆலிவர், அவனையும் இந்த சீசனில் காமிச்சிருப்பாங்க. இன்வின்சிபிளை காப்பாற்றணும்னு சொல்லி கெத்த சண்டை போட வருவான். ஆனால் கடைசியில் இன்வின்சிபிள் தான் இவனை காப்பாற்ற வேண்டியதாயிரும். எக்ஸ்பர்ட்டுக்கு 2 சீசனோட இந்த சீசனில் நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல எண்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. பவர் ஃப்ளெக்ஸ்னு ஒருத்தன் வருவான், அவனோட கேரக்டருக்கு ஒரு நல்ல டெப்த்தான ஒரு ரைட்டிங் கொடுத்து கடைசி எபிசோடில் இன்வின்சிபிள் கான்குவெஸ்ட் ஃபைட்டு நடக்கும். அதனால் செம்ம ப்ரூட்டலாக பண்ணியிருப்பாங்க. என்னதான் காமிக்கில் வர அளவுக்கு ப்ரூட்டல் இல்லைனாலும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, தப்பு சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக இந்த சீரீஸ்க்கு என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு ஒரு 9.6 கொடுக்கலாம். ஸோ உங்கள் ரேட்டிங் என்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ஒரு தாறுமாறான தரலடியான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.